தனுஷின் இயக்கத்தில் முதலாக தயாராகி வரும் படம் தாங்க பவர் பாண்டி. இப்படத்துல ராஜ்கிரண் தான் வந்து ரொம்ப முக்கியமான வேடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்க. படத்திற்கான படப்பிடிப்பு நடந்து வரும் இந்நிலையில் படம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெளியாயிடும் அப்படின்ட்டு தனுஷ் வந்துட்டு உறுதியா சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லங்க, இதை மக்களுக்கு அறிவிக்கும் வகையில அவரோட ட்விட்டர் பக்கத்துல கூட வந்துட்டு இதை சொல்லியிருக்காரு. இதனை பார்த்த இயக்குனர் கௌதம் மேனன் என்ன செஞ்சிருக்காருன்னா தனுஷ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. படம் நல்லபடியா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் சொன்னதுக்கு தனுஷ் ரொம்ப தேங்க்ஸ் சார், அது மட்டும் இல்ல நீங்க இந்த படத்துல வந்துட்டு சிறப்பான வேடத்துல நடிச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காராம். இது வரைக்கும் பவர் பாண்டி படத்துல கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு அப்படின்றத தமிழ் சினிமாவில இருக்க யாரும் யூகித்து கூட பார்க்கலையாங்க. ஆனா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல ராஜ்கிரண் நடித்திருந்தாலும் மிக முக்கியமான கேரக்டர்ல கௌதம் மேனனும் வந்து போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதனால பவர் பாண்டியோட பெரிய சீக்கிரட்டை ஒரே நிமிஷத்துல தனுஷ் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவினர் எல்லாம் ஓரளவுக்கு வருத்தப்பட்டு வந்துட்டு இருந்தாலும் கௌதம் மேனன் எந்த மாதிரி கெட்டப்ல வராரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே படத்தோட ஆவல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷும் சொல்லியிருக்காருங்க. மேலும் இது சினிமா தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.